தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 2025-26ஆம் ஆண்டிற்கான பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ், அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GK மணி ஆகியோர் திண்டிவனத்தில் இன்று வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திமுக, அதிமுக ஆகியவை எதிர்க்கட்சிகளாக இருந்தபோது இதுபோன்ற நிழல் நிதி நிலை அறிக்கை வெளியிட்டது கிடையாது எனவும், ஆனால் தொடர்ந்து 21வது ஆண்டாக பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கனிம வளத்தினை முறைப்படுத்த வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் கடன் 15 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஜனவரி 25 உலக தமிழ்மொழி நாளாக கடைபிடிக்க வேண்டும். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நிதிநிலை அறிக்கை மூலம் அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.